தந்தை என்பவர் கண்டிப்பானவர், வளைந்து கொடுக்காதவர் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பிள்ளைக்கு காய்ச்சல், பிள்ளைக்கு நோய் என்று வந்துவிட்டால், உடல் குறை என்று வந்துவிட்டால் அவர் தூங்க மாட்டார். ஒவ்வொரு வாப்பம் அப்படித்தான், அவர் தூங்க மாட்டார். அவருக்கு அவர் பிள்ளைக்கு தெரியாம போய் மகண்ட தலையை தடவுறார், காலை ஊண்டுறார், காலை மசாஜ் பண்றார். உறவுகளே, மகண்ட கை உடைஞ்சி மேல், அதாவது படியில இருந்து கீழே விழுந்து கை உடைஞ்சாச்சு, தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் வாப்பா போடுறார். நோயாளியை பார்க்க போற நேரம் மௌலவி இந்த வேதனையை மட்டும் எனக்கு சுமக்கேலும் வேண்ட, வல்லாஹி நான் சுமந்து கொள்வேன் என்கின்றார். இது தந்தை. மகன் பற்ற பாட்டை பார்த்து இந்த கஷ்டத்தை எனக்கு சுமக்கேலும் வேண்டா, நான் சுமந்துருவேன் மௌலவி, என்ன செய்ய அந்த சான்ஸ் இல்லையே என்கிறது கண்ணீர் விட்டு அழுகின்றவர் அவர் தந்தை. எல்லா தந்தைமார் உணர்வால் ஒன்றுதான். சிலர் ரோஷக்காரர்கள், முன்கோபக்காரர்கள், திடீரென்று பேசுவார்கள், பல்வேறுபட்டவர்கள், மனித குலத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட பலர் இருப்பார்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, சாப்பிடாமைக்கு தூங்கி இருப்போம் இல்லையா? பாப்பா 11-12 மணிக்கு வீட்டுக்கு வருவாரா, உமா கிட்ட கேட்கிற முதலாவது கேள்வி தூங்கிட்டானா, சாப்பிட்டா தூங்கினான் இல்லைன்றால் அவர் வைத்து எழுப்பி சாப்பாட்டை வாயில் திணித்து என்ன உண்ண வைத்து உறங்க வைப்பார் அவர் தந்தை. உலகத்தை நிறைய பார்க்கலாம். தாயும் தந்தையும் எங்களை வளர்ப்பதில் மிக முக்கியமான உறவுகளே. தந்தை என்கின்ற அந்த கதாபாத்திரம் உண்மையில் பிள்ளையுடைய தூக்கத்தில் தந்தையின் அன்பு மறைந்திருக்கும் என்று வரலாறு சொல்லுகின்றது. தந்த குழந்தையை பத்தி வெளியில பேசுறத, மகனை பத்தி மகளை பத்தி பேசி பெருமைப்படக்கூடியவர்களாக தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்கள்.